தமிழகத்தை சார்ந்த நிறைய மாணவர்களுக்கு காவல் பணி மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனால் அந்த பணிக்காக அர்ப்பணிப்போடு படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவு தான். ஸோ வேக்கன்சியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ எஸ்ஐ எக்ஸாமினேஷன் கால்ஃபர் வந்திருக்கு. தேதி என்ன, எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எப்போ வந்தாலும் சரி, நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை சிறப்பாக படிச்சுட்டு வாங்க. நீங்கள் பிசி எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் 100% உங்களை பாஸ் பண்ண வச்சு வேலைக்கு அனுப்புறது என்னுடைய பொறுப்பு. அதற்கு ஒரு சேலஞ்சு உங்கள்கிட்ட பண்ண போகிறேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய மைண்ட் செட் பொறுத்து இருக்குது. சரிங்களா? பிசி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் 70 வினாக்கள் கேட்பாங்க. தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டுனா இதுக்கு இன்டர்வியூ, நெகட்டிவ் மார்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஆகையால் இதை எளிமையான வினாக்கள் தான் வரப்போகுது. அதை நம்ம அட்டன் பண்ணி மார்க்ஸு ஸ்கோர் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம், ஃப்ரீயாக என்ன கொடுக்குறோம், பைசாவுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஃப்ரெண்ட்ஸ், போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கான்செப்டை தெளிவாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று, போலீஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன. அதாவது சிலபஸ்ங்கிறது என்ன, ஒன்றும் பெருசு கிடையாது. 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட டாபிக்ஸ். ஸோ அந்த டாபிக்ஸை ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தாவே இந்த ஜிகேவில் 40 அவுட் ஆஃப் 40 எடுக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன் பிடிஎஃப் ஃபார்மெட்டில். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ சிந்து சமவெளி நாகத்திலேருந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ஸில் கேட்டிருக்காங்க, இனி வரக்கூடிய தேர்வில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணும். எல்லா விஷயத்தையும் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் பயிற்சி மையம் இந்தந்த பகுதியிலிருந்து தேர்வுகளுக்கு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஒரு 10 கொஷினை படிச்சுட்டு அந்த 10 கொஷின்லேருந்து 9 கொஷின் வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வராது. ஸோ அந்த 10 கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 100 கொஷின் படிச்சிருந்தா தான் அந்த 10 கொஷினை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்போது நம்ம படிக்க வேண்டிய விஷயத்த நல்ல வைடாக தேவையான விஷயத்த ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு தேர்வு எழுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பக்காவாக அனலைஸ் பண்ணணும். பிறகு இது 2 கான்செப்டையும் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்தது தான் தேர்வு எழுதி பார்க்கணும். இந்த தேர்வு எழுதி பார்க்கறது தான் இருக்கிறதுலே மெயின் ப்ரோக்ராமே. தேர்வு எழுதி பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவான சாத்தியம் தான் உண்டு. ஸோ அதுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டெய்லியுமே டே ஷீட் கொடுக்க போகிறேன். நம்மளுடைய சேனல் வழியாக யூடியூப் சேனல் மூலமாக டே ஷீட் டெய்லியும் 1 ஷீட்டோ 2 ஷீட்டோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டே ஷீட் கொடுக்க போகிறேன். அந்த டே ஷீட்டில் என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் எஸ்ஐ எக்ஸாமினுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதை நீங்கள் ஒரு நோட்டு எடுத்து ப்ராப்பராக இன்றைக்கே போய் ஒரு நோட்டு புதுசாக வாங்கி ப்ராப்பராக டே 1ன்னு போட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஷின் அண்ட் ஆன்சர் எழுதிக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, பிசி எக்ஸாம் எழுதினாலும் சரி, எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதினாலும் சரி, அல்லது ஆர்ஆர்பி, ரயில்வே, இல்லை டிஎன்பிசி எந்த தேர்வு எடுத்தாலும் கண்டிப்பாக இந்த ஜிகே கொஷின்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இதை பிடிஎஃப் எங்களுக்கு கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக நான் அதையும் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இன்றைக்கி டே ஷீட்டில் 50 கொஷின்ஸ் இன்றைக்கி தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த 50 கொஷினில் இருந்து உங்களுக்கு ஒரு 20 கொஷின்ஸ் தேர்வாக கொடுக்க போகிறேன். அதாவது டே ஷீட் நம்ம சேனலில் நீங்கள் 50 கொஷின்ஸு டெய்லி நான் கொடுக்கக்கூடிய டே ஷீட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே வரீங்க, நோட்டு போட்டு எழுதிட்டே வரீங்க. இப்போ கொஷின் பேப்பர் என்ன கொடுக்கணும், அந்த 50 கொஷின்லேருந்து 20 கொஷின்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 50 கொஷின் நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த 20 கொஷின் டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். தேர்வு வரைக்கும் பிசி எக்ஸாம் யாராக இருந்தாலும் சரி பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நீங்கள் வேறு ஒரு பயிற்சி மையத்திலையோ இல்லை செல்ஃபாக படிக்கிறீங்களோ அது எப்படி ஆனாலும் இருந்துக்கலாம். ஸோ அதை பிளானை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எப்படி நீங்கள் பெற வேண்டும் என்றால், டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் பிசி எக்ஸாமினேஷன் 2025 அப்படின்னு ஒரு லிங்க்கும், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்குள்ளே வந்துருவீங்க. டெய்லியும் நம்ம டே ஷீட்டு சேனலில் போடக்கூடிய வீடியோவை கொடுத்துருவேன். ப்ளஸ் உங்களுக்கு 20 கொஷின் கொண்ட பிடிஎஃப்பும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அந்த 20 கொஷின் கொடுக்கல, அதில் ஆன்சர் இருக்காது. நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதின பிறகு அதை நல்லா தரவு பண்ணிவிட்டு
அந்த பிடிஎஃப் எடுத்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸாக ஒரு மெரிட் கேண்டிடேட்டாக வர முடியும். இப்போ சைக்காலஜிக்கு என்ன சார் பண்ணுறது? ஸோ இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அதிகமான வீடியோஸ் இருக்காது. பட் அதுக்காக நம்ம சைக்காலஜி பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிசி எக்ஸாமினேஷனுக்காக ஃபுல் மாடல் டெஸ்ட், அதாவது எக்ஸ்க்ளூசிவாக இந்த புக்கை படித்தா போதும், அதாவது கடைசி நேரத்தில் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு பக்காவான ஐடியாவோட 100 தேர்வுகள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது புக்கு வடிவில் கொடுக்குறேன். அதில் 100 டெஸ்ட் இருக்கும். அது எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் சைக்காலஜி பார்ட் ஏவில் 45 கொஷின், பார்ட் பியில் வந்து 25 கொஷின். ஸோ கொஷின் அதாவது ஆன்சர் கீ. இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த பிசி எக்ஸாமினேஷன் புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் சில பேர்த்துக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் போய் சேரலை. ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரலை. அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees, 450 ரூபாய்க்கு 100 தேர்வுகள் கொண்ட புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்துங்க. யாரையும் நான் கம்பல் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரீயாக தான் என்னால் படிக்க முடியும், அந்த 450 ரூபா என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னா இந்த டே ஷீட் பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம் வந்துருச்சு, டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் ஒரு 20 or 30 days 1 monthக்கு நான் சொன்னக்கூடிய இந்த புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 கான்செப்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் ஓகே, உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேம் கான்செப்ட் தான். இந்த டே ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கும் பயன்படும், பிசிக்கும் பயன்படும். அதே சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 50 மாடல் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது. அது நிறைய மாணவர்கள் வாங்கி நல்ல அற்புதமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த புக்கு வாங்கின மாணவர்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 5000 கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸ் சைக்காலஜிக்கு எக்ஸ்பிளனேஷன், யூனிட் வைஸ் டெஸ்ட் 27 டெஸ்ட்ஸ், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ. இது இந்த 50 மாக் டெஸ்ட் புக் எஸ்ஐக்கான புக்கு வாங்கின மாணவர்களுக்கு. ஸோ இது என்ன, எப்போ பார்த்தாலும் சார் வந்து இதை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பயன்படுத்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும். பயன்படுத்தலைன்னா யாருக்கும் இது தெரிய போகிறதில்ல. ஸோ என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது பெரிய விஷயம் தானே. அது வந்து ஃபீட்பேக் வேணுமா? நம்மளுடைய வெப்சைட்டில் எஸ்எஸ் பப்ளிகேஷன் எஸ்ஐ மாக் டெஸ்ட் புக்கு வாங்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 200 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 200 பேரும் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாராலும் நம்ப முடியுமா? எல்லாருமே 5 ஸ்டார் கொடுத்து புக்கை பற்றி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிறைய மாணவர்கள் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் சார் புக்கு சேல்ஸ்லேயே இருக்கிறாரு, புக்கு எதுக்கு? சிலபஸ் நீங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுதி பாருங்கப்பா. உங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து கண்டென்ட் இருக்கும், கொஷின்ஸ் இருக்கும், மனப்பாடம் பண்ணுவீங்க, சிலபஸ் அடிப்படையில் படிப்பேன். கடைசியாக டெஸ்ட் எங்கே எழுதி பார்ப்பீங்க? நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் டெஸ்ட்டு புக்கிலேயே இருக்கா? இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய செலவு செய்வீங்களா? 2000-3000 செலவு பண்ணுவீங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 550 போட்டு வாங்கி பயிற்சி பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நிறைய மாணவர்களுக்கு புரியுறதில்ல. சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த டே ஷீட் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். குட் லக்.